வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, இட்லி, தோசை இது ரெண்டுக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டாக்க ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாதுங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் நல்லா பெரிய பூண்டை ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது நாட்டு பூண்டு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. கடுகு, வெந்தயம் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நாட்டு தக்காளி. வெங்காயமும் அதே அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்குறேங்க. மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடரையும் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி நான் ரொம்ப குறைவாக தாங்க சேர்க்க போகிறேன், ஒரு கோலி குண்டு சைஸுக்கு தான். அப்புறம் வெல்லம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண கடுகு வெந்தயத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புளி, வெல்லம், பூண்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம 2 பேட்சாக தான் போட போகிறோம், ஏன்னா முழுசாக ஒரே இதில் போட்டு அரைக்க முடியாது. பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். தக்காளியில் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு மீதி இருக்கிற தக்காளியும் அரைச்சிடலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாமே ஒன்றா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஏன்னா இது நல்லா தெறிக்குங்க, அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டா நல்லது. நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன், நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வரமிளகா, நம்ம நாட்டு பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை லைட்டாக தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு கூட வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்டெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம்.
நல்லா எல்லாத்தையும் கிளறி விடலாங்க. நல்லா கிளறிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி மூடி திறந்து கிளறி விட்டுக்கலாம். அதில் நம்ம பெருங்காயம் போடலைங்க, அதனால் இப்போ நல்லா பெருங்காயம் தாராளமாக போட்டுக்கலாம். அப்பப்போ அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டோம்னா நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரித்து வரும். அப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் எப்படி தெறிக்குதுன்னு, அதனால் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தக்காளி வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நல்லா காரசாரமாக இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்குங்க. தேங்க்யூ.